எங்க மச்சான் போற? சாவாத மச்சான், நானும் வரேன். ஹே நண்பா, நான் மகேஷ். வெல்கம் டு டோனி ட்ராக்ஸ். ஸோ இனி நம்ம எங்க போறோம் பார்த்தீங்கன்னா மட்டன் குஸ்காவா. யார் நம்ம நண்பன். ஸோ சுன்சன்சி ஃபால்ஸா என்னடா அது? எத்தனை தடவை ஃபிகரை பார்க்க போகும்போதெல்லாம் என்ன கைட்டி விட்டுருக்கேன். சுன்சி ஃபால்ஸ் போறோம். ஸோ வாங்க, இதுக்கப்புறம் மோட்டர் விளாக்ல பேசினே போவோம் நிறைய. ஓகே நண்பா, இப்போ கிளம்புவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் ஆன்ல இருக்கு, கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம சுன்சி ஃபால்ஸ் அதுக்கு தான் போகிறோம். ஸோ அது வந்து இங்கேருந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே இப்போ டைம் வந்து 10 o'clock. ஸோ ஒரு 11:30 12 கிட்டலாம் ரீச் பண்ணிடலாம். 2 hours தான் ஆகும். ஸோ இந்த டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ நான் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் vlog பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா. கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து அப்லோடில் எடிட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்றது. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மைக் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டேன் ஹெல்மெட்டில். ஸோ என்னோட வாய்ஸ் ரொம்ப புறக்கு நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கவர் பண்ணிக்கிறேன். சார் லிஃப்ட் இருக்குதுடா, ஓரமா நிப்பாட்டி பாவம். ஸோ நண்பா, உங்ககிட்ட நான் சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. இந்த வண்டியில ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மதர் போர்டு வந்து போயிடுச்சு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. ஸோ அதுதான் ஒரு மெயின் பார்ட் இந்த பைக்ல. ஸோ அதுவே போயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த மேல் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சுட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அப்போ நம்ம அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஊர்ல எடுத்துன்னு போயிட்டு அந்த அண்ணா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. பைக்கை நம்ம ராணிப்பேட்டையில எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வண்டியில. ஸோ நீங்க யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்க லெஃப்ட்ல தெரியுது பாத்தீங்களா? இதுதான் ஃபோரம் மால், கனக்புரா ரோட்ல இருக்கிறது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரே ரோடு தான். ஸ்ட்ரெயிட் ஒரே ரோட்ல போயிட்டே இருக்க வேண்டியது தான் 70 கிலோமீட்டர்ஸ்மே. ஸோ பீப்புள் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ரோட் தான். ஸோ இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டோல்கேட் மட்டும் வருது. ஸோ அப்படியே அந்த வேல பாத்தீங்கன்னா சின்னதா கிராமம் மாதிரி ஒரு ஃபீல்லாம் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு என்ட்ரி குடுத்துச்சுங்க. செம்ம கிரீனரியான பிளேஸு. செம்மையா இருந்துச்சு பிளேஸு சுத்தி. போறதுக்கு டிராவல் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம அந்த சுன்சி ஃபால்ஸ் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. ಎಷ್ಟುಗ ಎಷ್ಟು 10 ರೂಪಾಯಿ ಸ್ಕ್ಯಾನರ್ ಇದೆಯಾ? ஸோ எப்பவுமே ஃபோனு ஜிபே மட்டும் நம்பி இருக்காம கையில் போகும்போது காசை கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி வெளியே போகும்போது சிக்னல்லாம் கிடைக்காது. இல்லை ஒரு வேளை பேட்டரிலாம் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்பவுமே கையில் காசை கேரி பண்ணிக்கோங்க, நல்லது. இல்லை இங்கே தான் பார்க்கிங் போட்டுக்கிறாங்களே.
அப்ப உண்மைதான். இங்க விடு. எங்க மச்சான் போற? சாவாத மச்சான், நானும் வரேன். அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்